ஓம் சுதர்ஷனாய வித்மகி மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள். ஸ்ரீ சுதர்ஷன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தின்னு கொண்டாடப்படுறது. திருமாலின் வலது கையை அலங்கரிக்கும் சக்கராயுதமே சக்கரத்தாழ்வார் அப்படின்னு போற்றப்படுகிறார். இவர் திருமாலுக்கு இணையானவர் என்று கூறுகிறார் வேதாந்த தேசிகர். சக்கரத்தாழ்வார் திருவாழியாழ்வான், சக்கரராஜன், ஹேதிராஜன், ரத்தாங்க பாணி, சுதர்சனர் என்று பல பெயர்களால அழைக்கப்படுகிறார். ஆழ்வார்களில் மூத்தவர் என்று ஆராதிக்கப்படுபவர் ஸ்ரீ சுதர்சனர். இவர் 8, 16, 32 என்ற எண்ணிக்கைகளில் கரங்களை உடையவர். பொதுவாக நம் பெருமாள் கோவில்களில் சக்கரத்தாழ்வாரை தனி சந்நிதியிலே தரிசிக்க முடியும். ஆனால் இந்திய துணைக்கண்டத்திலேயே அமையப்பட்டிருக்கும் ஒரே தனி கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில். இங்கு சூரியனின் ஆணவத்தை தனது ஒளியில் அடக்கியதால் இது பாஸ்கர கஷேத்திரம் என்றும், பெருமாளுக்கு பாஸ்கரராஜன் என்ற பெயரும் ஏற்பட்டது. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் தனது மகளின் தீராத உடல் நோய் நீங்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்து அது குணமாகியது. அதற்கு சான்றாக அவரது சிலை அங்கு வைக்கப்பட்டுள்ளதை நாம் இன்று சென்றாலும் தரிசிக்க முடியும். அதனால் நாம் சக்கரத்தாழ்வாரை வேண்ட எப்பேற்பட்ட தீராத நோய்களும் குணமாகும். கடன் தொல்லை நீங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பானது. சுதர்சனரை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான மந்திர சக்தியாலும் தந்திர சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் கையில் சுழலும் ஆயுதம் சுதர்சன சக்கரம். மாபெரும் சக்தியும் ஒளிரும் தன்மையும் கொண்ட இந்த சக்கராயுதம் மகத்தான ஆற்றல் வாய்ந்தது. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடியது. சக்கரத்தாழ்வாரை சரணடைந்தால் சனி தோஷங்கள், ராகுகேது தோஷங்கள் விலகுகின்றன. அவரை மனமாற வேண்டி 12 பிரதட்சணம் செய்தால் நவகோள்களால் வரும் துன்பங்களும் சகல தோஷங்களும் விலகுகின்றன. மேலும் சுதர்சன வழிபாடு செய்பவர்களுக்கு பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளால் எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாது. பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அது பெருமாளுக்கே ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் சக்கரத்தாழ்வார். ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வாழும் மக்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் பணியை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரிடம் கொடுத்திருப்பதாக சுதர்சன சதகம் தெரிவிக்கிறது. சக்கரத்தாழ்வார் அவதார தினமான இன்று சக்கரத்தாழ்வாரை வணங்கி கும்பகோணம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் இயற்றிய ஸ்ரீ ஹேதி புங்கவஸ்தவம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் சொல்லப்படுறது. சில காலம் கும்பகோணத்தில் தங்கியிருந்தார். அப்போ குழந்தையை சேர்ந்த கந்தள் என்ற வேதியருக்கு பிசாசு பிடித்ததாகவும் அவரது உறவினர்கள் அவரை நட்டாத்தூர் அம்மாள்கிட்ட அழைத்து வந்து குணமாக்கும்படி கேட்டுக்கொண்டனர். நட்டாத்தூர் அம்மாளுக்கும் அவர் இதுபோல் பித்து பிடித்தவர் போல் இருப்பதற்குண்டான காரணமும் தெரிய வந்தது. உறவினர்களோ இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று கேட்க, ஸ்ரீ திருமால் கையில் சுதர்சன சக்கரமாக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் கால சுழற்சிக்கு அதிபதி. அந்த ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரது அருள் இருந்தால் முற்காலத்தில் இவர் எப்படி நல்ல மனநிலையில் இருந்தாரோ அதே நிலையை அடையலாம்னு சொன்ன ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் அவரை குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் கோயிலுக்கு அழைத்து சென்றார். பெருமாளை குறித்து 32 வரிகள் கொண்ட ஸ்ரீ ஹேதி புங்கவஸ்தவம் இந்த துதியை இயற்றினார். இந்த துதியின் ஒவ்வொரு வரியும் ஜெய என்ற சொல்லுடன் தொடங்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்த துதியை சொல்பவர்களுக்கு பெருமாளது அருளால் அனைத்து வெற்றிகளும் உண்டாகும். பயம், தோஷம், கஷ்டங்கள், வியாதிகள் என அனைத்தும் நீங்கிடும். ஆரோக்கியம் மேம்படும். வாழ்வில் அனைத்து ஜெயங்களும் உண்டாகும். இதை வைத்து சுவாமி வேதாந்த தேசிகரும் தான் இயற்றிய ஸ்ரீ சுதர்சனாஷ்டகத்தில் ஜெய என்ற வார்த்தையை 32 முறை உபயோகித்ததாக சொல்லப்படுறது. இந்த சுதர்சன ஜெயந்தியில் அவசியம் அனைவரும் சுதர்சனாஷ்டகம் பாராயணம் செய்ய வேண்டும். 13ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் அருகே ஒரு கிராமம் திருப்புட்குழி. அங்கு விஷஜுரம் வந்ததாம். நிறைய மக்கள் மடிந்தார்கள். அப்போது ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அந்த விஷஜுரம் நீங்க சுதர்சனாழ்வாரை வேண்டி இந்த சுதர்சனாஷ்டகத்தை இயற்ற விஷஜுரமும் விலகியது. அனைத்து பீடைகளும், தோஷங்களும், தரித்திரமும் விலகியது அப்படின்னு சொல்லப்படுது. நாம இந்த நன்னாள்ல நட்டாத்தூர் அம்மாள் இயற்றிய ஸ்ரீ ஹேதி புங்கவஸ்தவம் மற்றும் சுவாமி வேதாந்த தேசிகர் இயற்றிய சுதர்சனாஷ்டகம் இரண்டும் பாராயணம் செய்து பலன் பெறலாம். ஸ்ரீ ஹேதி புங்கவஸ்தவஹ ஸ்ரீவாத்ஸ்ய வரத தேசிகைரனுக்ருஹீதஹ வந்தேஹம் வரதார்யம் தம் வத்சாபிஜனபூஷணம் பாஷ்யாமிருத பிரதானாத்ய சஞ்சீவயதி மாமபி.
जय हेतीश लक्ष्मीश बाह्वलङ्कारभूत जय पञ्चायुधि मुख्य निर्दग्धकाशीपुर जय विष्णुहृत्तत्त्वसञ्जात चक्रस्वरूप जय विष्णुमूर्तिषु सर्वासु विख्यातचिह्न जय विष्णुदास्य दानक्षम श्रीषडक्षर जय संस्पर्श निर्दग्ध सर्वगवारान्निधे जय गर्भ संस्पर्श जात काष्ठाकुमार जय विप्रचित्यासुरी कल्पना कल्पसूर्य जय तापेन यस्त्वां वहन् कर्मयोग्यः जय हरिस्त्वां ददत्सव्यपाणौ युद्धयोग्यः जय देवाश्च मस्तेषु त्वां ददुर्देवभूताः जय बासाविरुन्दन् बासां पतिं रात्रिमादाः जय सर्वैनसां तारणं यद्विचिह्नं तव जय कृष्णार्जुनाभीष्टविप्रक्रिया तेजसा जय यस्य मूर्तिर्भवच्चिह्निता तस्य मुक्तिः जय येनाङ्कितास्ते बध्यमानाः पाशहस्तैः जय संस्कारमुख्यार्य पाश्चात्य दुग्धाभिषेक जय शङ्कासि कौमोदकी शार्ङ्गसुभ्रातृभाव जय माले सुमालेश्च नक्रस्य कृत्तास्य कण्ठ जय रक्षोऽसुराणां तनूपात रक्तार्द्रमाल जय विद्रावितो द्वेषकृत्पौण्ड्रकस्तेजसा ते जय विद्वेषिणी दाहमासादिता कोटवीसा जय हरिस्त्वम्बरीशं हि रक्षन् भवन्तं व्यधात् जय दुर्वाससं त्वं पराजिगीषेतस्य केतोः जय वेदाश्च दैवं परं मन्वते त्वां वहन्तं जय हेतिषु सत्स्वेव हन्ता रिपूणां त्वमेव जय देवहेति चिह्नेषु सर्वेषु मुख्यो भवान् जय विष्णुभक्तेषु दास्य प्रदानं त्वयैवाङ्कनं जय लीला विहारे चोत्सवे चरस्य ग्रणीस्त्वं जय देवासुरे सङ्गरे रक्तभुनिर्भयस्त्वं जय दर्शयात्मभासा विरोधिन्यगाणि त्वं नुद जय देहि विष्णुलोकमेवं विदे भक्तिहीने सुदर्शनस्तोत्रमिदं वरदार्येण निर्मितं पठन् सिद्ध्यति वै सद्यो न भयं तस्य हि क्वचित् इति श्रीहेतिपुङ्गवस्तवः समाप्तः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् श्री सुदर्शनाष्टकम् श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिभटश्रेणिभीषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थानतारण जगदवस्थानकारण निखिलदुष्कर्मकर्षण निगमसद्धर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभ जगद्रूपमण्डन सुरगणत्रासकण्डन शतमक ब्रह्मवन्दित शतपथ ब्रह्मनन्दित प्रतित विद्वत्सपक्षित भजदहिर्बुध्न्यलक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन स्फुटतटिज्जालपिञ्जर पृथुतरज्वालपञ्जर परिगतप्रत्नविग्रह पतुतरप्रज्ञदुर्ग्रह प्रहरणग्राममण्डित परिजनत्राणपण्डित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन निजपदप्रीतसद्गण निरुपदिस्फीतषड्गुण निगमनिर्व्यूढवैभव निजपरव्यूहवैभव
हरिहयद्वेषिदारण हरपुरप्लोषकारण जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन धनुज विस्तार कर्तन जनित मिश्रा विकर्तन धनुज विद्या निकर्तन भजद विद्या निवर्तन अमर दृष्ट स्वविक्रम समर जुष्ट भ्रमिक्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिमुखालीड बंधुर पृथुमहाकेतिदन्तुर विकटमाया बहिष्कृत विविधमाला परिष्कृत स्थिरमहायन्त्रतन्त्रित दृढदया तन्त्रयन्त्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महित संपत् सदक्षर विहित संपत् षडक्षर षडर चक्र प्रतिष्ठित सकल तत्व प्रतिष्ठित विविध संकल्प कल्पक विबुध संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रत्रयीमय सवण तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ति जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वभयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथः प्रधावन् न विहन्येत रताङ्गदुर्यगुप्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः इति श्रीवेदान्तदेशिकविरचितं सुदर्शनाष्टकं समाप्तं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्. சங்கடங்களை போக்கும் சக்கரத்தாழ்வார்க்கு பின்புறம் யோக நரசிம்மர் காட்சி தருவதை நாம் கோயில்களில் பார்த்திருக்கலாம். இது ஏன் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒரே நேரத்தில் பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்திருப்பார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் இருப்பதை சக்கரத்தாழ்வாரிடம் சொல்லிவிட்டால் போதும், அவர் வேகமாக சுழல்வார். அப்போது பின்னால் இருக்கும் நரசிம்மர் நம் முன்னே வந்து உடனடியாக குறைகளை தீர்ப்பதாக ஐதீகம். இப்படி இருவரும் சேர்ந்து இருக்கும் ரூபத்திற்கு சிறப்பான காரணம் உண்டு. திருமாலின் அவதாரங்களில் தாயின் கருவில் தோன்றாமலும் கருடனுடன் இல்லாமல் அவசர கதியாக தூணிலிருந்து தோன்றியவர் நரசிம்மர். இந்த தூணில் ஹரி இருக்கிறானா என கேட்டு தூணை பிளப்பதற்காக ஹிரண்யன் கதை ஓங்குவதற்கு முன்னேயே நரசிம்மமாக அவதாரம் எடுத்து தூணிற்குள் சென்றவர் நரசிம்மர். அதனால் இந்த அவதாரத்தை அவசர கோலம் என்று அழைப்பர். பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களை சக்கரத்தாழ்வாரிடம் சொல்லிவிட்டால் போதும், அவர் வேகமாக சுழன்று பக்தர்களை காக்க ஓடோடி வருவார். அப்போது அவருக்கு பின்னால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரும் வந்து நம்முடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதாக ஐதீகம். நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது. பக்தர்கள் தங்கள் குறைகளை சொன்ன மாத்திரத்தில், சொன்ன முறையிட்ட நிமிடத்திலேயே அதை போக்குவதற்காக விரைந்து வரக்கூடியவர்கள் என்பதால் தான் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் எப்போதும் இணைந்தே இருக்கிறார்கள். அதனால் இந்த நன்னாளில் நாம் சத்ருபயம், கடன் தொல்லை, திருஷ்டி, தோஷம், பில்லி, சூனியம் போன்ற துஷ்ட சக்திகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கும் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் நரசிம்மர் அக்ஷரமாலை சேர்த்து சொல்லலாம். நரசிம்மர் அக்ஷரமாலை. जय जय लक्ष्मी नरसिंहा जय हरि लक्ष्मी नरसिंहा अनाथ रक्षक नरसिंहा आबत् बांधव नरसिंहा इष्टार्थ प्रद नरसिंहा ईश्वरेश नरसिंहा उग्र स्वरूप नरसिंहा ऊर्ध्वा बाहु नरसिंहा यल्ला रूप नरसिंहा ऐश्वर्य प्रद नरसिंहा ओंकार रूप नरसिंहा औषध नाम नरसिंहा अंबरवास नरसिंहा कामजनक नरसिंहा किरीटधारी नरसिंहा गगपति वासन नरसिंहा
नरसिंह गदाधरणे नरसिंह गर्भनिर्वेदन नरसिंह गिरिधरवास नरसिंह गौतम पूजित नरसिंह कटिकाचल श्री नरसिंह चतुर्भुजने नरसिंह चतुरायुधर नरसिंह ज्योतिस्वरूप नरसिंह तंदे तायियु नरसिंह त्रिनेत्रधारी नरसिंह तनुजामर्तन नरसिंह दीननाथ नरसिंह दुःख निवारक नरसिंह देवादिदेव नरसिंह ज्ञानप्रदने नरसिंह नरगिरिरूप नरसिंह नरनारायण नरसिंह नित्यानन्द नरसिंह नरम्राकरूप नरसिंह नामगिरीश नरसिंह पङ्कजानन नरसिंह पाण्डुरङ्ग नरसिंह प्रह्लादवरद नरसिंह पिनाकधारी नरसिंह पुराणपुरुष नरसिंह भवभयहरण नरसिंह जनप्रिय नरसिंह भक्तोद्धार नरसिंह भक्तानुग्रह नरसिंह भक्तरक्षक नरसिंह मुनिजन सेवित नरसिंह मृगरूपधारी नरसिंह यज्ञपुरुष नरसिंह रंगनाथ नरसिंह लक्ष्मीरमण नरसिंह वंगिपुरीश नरसिंह शांतमूर्ति नरसिंह षड्वर्गधारी नरसिंह सर्वमंगल नरसिंह सिद्धिपुरुष नरसिंह शंकटहरणे नरसिंह शालिग्राम नरसिंह हरिनारायण नरसिंह क्षेमकारी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय शुभमंगल नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय हरि लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय शुभमंगल नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय हरि लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय हरि लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय हरि लक्ष्मी नरसिंह।